நெக்ஸ்ட்டு நம்ம மாஸை பற்றி பார்க்கலாமா? மாஸுன்றது என்னது? எடைன்றது என்னது? சிஜிஎஸில் கிராமு, எம்கேஎஸில் கிலோகிராம், ரைட்டா? அப்போது இதை எப்படி கண்டுபிடிச்சான்? எஸ்ஐ யூனிட்டுக்காக வேண்டி அந்த மாஸுன்றது 1 கிலோகிராமு தான் இல்லை 1 கிராமு தான் அப்படின்றது எதை வச்சு நிர்ணயம் பண்ணான்? இதுதான் 1 கிலோகிராம்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணான்றதை பார்க்கலாம், ரைட்டா? அப்போது 1 கிலோகிராம் இஸ் த mass of the prototype cylinder of platinum iridium alloy whose height is equal to its diameter, preserved at International Bureau of Weights and Measurements at Sèvres near Paris, France in 1901 இயர்ஸில். அப்போ நல்லா கவனம், ஒன்றுமே இல்லை இது, ரைட்டா? 1 கிலோகிராம் என்பது அந்த அவன் கண்டுபிடிச்ச அந்த வெயிட், இதுதான் 1 கிலோகிராம். உலகம் போல் ஏற்றுக்கிட்டாங்க. அது எப்படின்னு கண்டுபிடிச்சான்னு பாருங்கள். 1 கிலோகிராம் என்பது இருந்தது த மாஸ் ஆஃப் த புரோட்டோடைப் சிலிண்டர். அப்படின்னா புரோட்டோடைப் சிலிண்டர் அப்படின்னு வரும்போது, அதாவது பிளாட்டினம் இரிடியம் கலப்பு உலகம்னு சொல்லுவாங்க. அதாவது இதை புரோட்டோடைப் சிலிண்டர் ஒரு மாதிரி சிலிண்டர், உருளை, ரைட்டா? உருளைன்றது இப்போ நீங்கள் கிளாஸில் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, ஒரே மாதிரியாக இருக்கும் உருளை. சிலிண்டரோட ஷேப் தெரியும் இல்லையா? அதாவது ஒரு புரோட்டோடைப்னா ஒரு மாதிரி எக்ஸாம்பிள், ரைட்டா? ஒரு மாதிரி சிலிண்டர். அதாவது நல்ல கவனிங்க, இஸ் த மாஸ் என்பது எப்படி இருந்ததுன்னா 1 கிலோகிராம் என்பது 1 கிலோகிராம் ஒரு எடையோட மாஸ் என்பது, மாஸ்ன்ற எடைன்னா என்னன்னா ஆஃப் த எப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா. 1 கிலோகிராம் என்பது இருக்கிறது எப்படியே மாஸ்னு எடையாக இருக்கிறது. எதனோட எடையாக இருக்கிறது அப்படின்னா புரோட்டோடைப் சிலிண்டர். அப்படின்னா சிலிண்டர்ன்றது உருளை, ஒரு உருளையின் மாதிரியாக இருக்கிறது. அப்போ அந்த உருளை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருளையானது பிளாட்டினம் இரிடியம் அலாய். அந்த உருளை எதால் செய்யப்பட்டது? பிளாட்டினம் என்ற உலோகம் மற்றும் இரிடியம் என்ற உலோகத்தோட கலவை. அலாய்னா கலவை, இந்த இரண்டும் சேர்ந்த கலவையாக செய்த ஒரு சிலிண்டர், உருளையின் மாதிரி தான் எடை 1 கிலோகிராம் சொல்கிறான். ஆனால் அந்த உருளை பிளாட்டினம் அண்ட் இரிடியத்தை வச்சு செஞ்சு ஒரு உருளை மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை வச்சு தான் மாதிரின்னு சொல்கிறான். ஆனால் அந்த உருளை எந்த சிலிண்டர் ஷேப்பில் இருந்துச்சு, ஆனால் அது சிலிண்டர் ஷேப்லையும் என்ன ஷேப்பில் இருந்ததுன்னு பார்ப்போம், ரைட்டா? அதாவது அலாய் பிளாட்டினம் இரிடியம் அலாய் ப்ராக்கெட்டில் போட்டவங்க பாருங்க, ஹூஸ் ஹைட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் டயமீட்டர். இப்போ ஒரு சர்க்கிள், அப்போ சென்டர் புள்ளி, அதில் சென்டர்லேருந்து நேராக ஒரு கோடு போட்டு அதனோட மேலே மேலே இருக்கு இல்லையா, வட்டத்தை தொற்றுச்சுன்னா அது ரேடியஸ். அப்போது ரேடியஸ்னால் ஆரம். அப்போது ஃபுல்லாக 2 ரேடியஸ் சேர்ந்தது என்னது? ஒரு டயமீட்டர், ரைட்டா? அதானே ஒரு டயமீட்டர். அப்போ டயமீட்டர்னு விட்டோம். அப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சேன்னு சொன்னான். சென்டர் வழியாக கோடு வரைஞ்சேன்னு சொன்னால், எப்படி வழியாக நீ வரைஞ்சாலும் சென்டர் வழியாக போகணும். போய் அடுத்த கூட தொற்றுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் டயமீட்டர். அந்த விட்டம், அந்த டயமீட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஹூஸ் லென்த், அதனோட நீளம், இந்த ஹைட்னா அந்த சிலிண்டரோட ஹைட்டானது உயரமானது இஸ் ஈக்குவல் டு த டயமீட்டர். அதனோட டயமீட்டருக்கு சரியாக இருக்கணும். புரியுதா? சிலிண்டர் எப்படி இருக்கும்? நட்டு குத்தலாக இருக்கும். ஆனால் அதனோட டயமீட்டரானது மத்திய புள்ளியில் கோடு போட்டு அதனோட டயமீட்டருக்கு நீ கனெக்ட் பண்ணும்போது டயமீட்டர் விட்டமானது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு இரிடியம் பிளாட்டினத்தை உண்டாக்கியிருக்காங்க. அது எவ்வளோ அது உண்டாக்குனாங்களோ அதனோட வெயிட்டு தான் 1 கிலோன்னு வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? பிளாட்டினம் அண்ட் இரிடியம் கலந்த கலவையை உண்டாக்கி அந்த சிலிண்டர் வடிவத்தில் உண்டாக்கியிருக்காங்க. அந்த சிலிண்டரோட ஷேப் எப்படி இருக்குன்னா சிலிண்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதனோட உயரமானது, அந்த சிலிண்டரோட உயரமானது இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் டயமீட்டர். அப்படின்னா அதனோட டயமீட்டருக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருந்ததோட எடை தான் 1 கிலோ அப்படின்றான். அது எவ்வளவு நிறை இருந்ததோ அதுதான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. என்னது? அது கண்டுபிடிச்சி பிரிசர்வ்டுனா பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் எங்கே அது மாதிரி கண்டுபிடிச்சி அதை எங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னா அட் த இன்டர்நேஷ்னல் பியூரோ, அப்படின்னா சர்வதேச பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அப்படின்னா வெயிட்ஸ்னால் எடைகள் மற்றும் அதனோட அளவீடுகள், ரைட்டா? அதை எங்கே வச்சுருக்காங்க? ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள, அதாவது வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பிரான்ச் அட் சேவரிஸ் நியர் பாரிஸ்.
பாரிஸ் ஃப்ரான்ஸ். அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள நியர் பாரிஸ்னால் பாரிஸுக்கு அருகில் உள்ள சீவரிஸ் என்ற இடத்துல இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் என்ற ஒரு உலக அளவிலான ஒரு அமைப்புகளால் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாரிஸ் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் என்ற இடத்துக்கு அருகில் உள்ள சர்வீஸ் என்ற இடத்துல வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் என்ற அமைப்புகளால் சர்வதேச அமைப்புகளால் பிரிசர்வ்டுனா பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. எது? இந்த 1 கிலோ எடையானது. அந்த 1 கிலோ எடை எவ்வாறாக செய்யப்பட்டது அப்படின்னா, ஒரு சிலிண்டர்ன்றது என்னது? ஒரு உருளை. அந்த உருளையோட உயரமானது அதனோட வீட்டத்துக்கு சமமாக இருக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. அது எந்த உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது? பிளாட்டினம் இரிடியம் கலந்த ஒரு கலவை, அலாய் கலந்த கலவையாக செய்யப்பட்டுள்ளது. அது எவ்வளவு எடை இருக்கிறதோ அதுதான் உலக அளவில் 1 கிலோகிராம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சரி, இது கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து நேரம். இப்போ நேரம்னா செகண்ட் அப்படிங்கிறான். இப்போ செகண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ ஒரு சொடக்கு போட்டால் ஒரு செகண்டு, இது எங்கேருந்து கண்டுபிடிச்சான் அப்படின்றது பார்க்கணும். இப்போ நேரம்னது செகண்ட் எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு பார்ப்போமா? அப்போது 1 செகண்ட் இஸ் த டூரேஷன் ஆஃப் 9,192,631,770 periods of radiation corresponding to the transition between the 2 hyperfine levels of the ground state of cesium-133 atom. எப்போ கண்டுபிடிச்சிருக்கான்? 1967. நல்லா கொஞ்சம் குழப்படியான சென்டென்ஸு, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது ஒரு செகண்ட் என்பது, ஒரு செகண்டு இதுதான் ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் என்பது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இருக்கிறது த டூரேஷன் ஆஃப் அப்படின்னா டூரேஷனா அந்த காலகட்டம் அந்த நேரத்துக்கு. இந்த ஒரு செகண்ட் என்பது எந்த நேரத்துக்கு சரி ஈக்குவலாக இருக்கிறது? ஒரு செகண்ட் எதை வச்சு கண்டுபிடிச்சான்னா, இந்த நேரம் எவ்வளவோ அதுதான்டா ஒரு செகண்டுன்னு சொன்னான். எந்த நேரம்னு சொன்னால் டியூரேஷனை இந்த நேரம், இந்த காலகட்டம். எந்த காலகட்டம்? ஆஃப் 9,192 million and 631,770 பீரியட் சைக்கிள்ஸ்னு இப்போ நான் ஃபிசிக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சைக்கிள் பாசிட்டிவ் டு ஆம்பிளிட்யூட் அண்ட் நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா தட்ஸ் கால்டு 1 சைக்கிள். ரைட்டா? ஒரு வேவ், ஒரு மீடியம்லேருந்து ஒரு வேவ் போய் மேலே போயிட்டு அப்படி எகைன் தொட்டு எகைன் நெகட்டிவ் பொலாரிட்டி வந்து எகைன் அதை மெயின் ஆக்சிஸை தொட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு சைக்கிள். ரைட்டா? இப்போ நம்ம வீட்டில் ஓடுற கரண்ட்டு, அதுக்கு பேர் என்ன கரண்ட்டு? ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் பர் செகண்டு? ஒரு செகண்ட் இதுதான் செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் ஓடுது? சைக்கிளில் ஃப்ரீக்வன்சி தான் இது. ரைட்டா? இப்போ நான் சொன்னேன் இது 9 இது சொல்கிறேன் இதை பற்றி. அப்போ எத்தனை சைக்கிளுக்கு ஓடுது? 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு. உங்கள் வீட்டில் ஓடுற கரண்ட்டு 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஆனால் யூஎஸ்ஏல 60 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் ஏசி. ரைட்டா? டிசிக்கு தான் சைக்கிளே கிடையாது. டைரக்ட் கரண்ட்டுக்கு நோ சைக்கிள். ரைட்டா? அது ஸ்ட்ரைட்டாக தான் ஓடும். தேர் இஸ் நோ ஆம்பிளிட்யூட், பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட் அண்ட் நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட். ரைட்டா? அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும். ஆனால் ஏசினாலேயும் மீன் இருந்து பாசிட்டிவும் போகும், நெகட்டிவும் வரும். பாசிட்டிவில் போகும்போது உன்னை பிடிக்கும், நெகட்டிவில் வரும்போது உன்னை விட்டுரும். அதை ஏசி ஷாக் அடிக்கும், டிசி ஷாக்கு அடிக்காது. ஒன்ஸ் பிடிச்சதுன்னா கோவிந்தா தான். ரைட்டா? ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்து உன்னை பிடிச்சா ஒன்றும் செய்யாது. ஏன்னா உனக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பேட்ரி டிசி தான், அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி, உனக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி, அதனால் விட்டுருது. ஹை வோல்டேஜ் டிசி இப்போ தொட்டுட்டேன்னு சொன்னால் கோவிந்தா தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் எச்சரிக்கைன்னு டிசிக்கு பக்கத்தில் எச்சரிக்கைன்னு போட்டிருப்பாங்க. ஏசியும் எச்சரிக்கை தான். இருப்பினும் ஏசியில் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருக்குது. ஒரு மினிமைஸ் டிசி இப்போ 220 வோல்ட் ஏசியை தொடுறதுக்கும் 220 வோல்ட் டிசியை தொடுறதுக்கு 220 வோல்ட் டிசியை தொட்டோம்னா நம்மளால் ஒன்றுமே திரும்பி வரவே முடியாது. 220 வோல்ட் ஏசியை தொடுறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை வோல்டேஜ் ஓடுது? 220 வோல்ட் ஏசி தொட்ட உடனே உனக்கு அந்த பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூடில் போகும்போது பிடிக்கும், நெகட்டிவ் ஆம்பிளிட்யூடில் போகும்போது விட்டுரும். இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு நடக்குது? ஒரு செகண்டுக்குள்ளே 50 டைம் பிடிக்குது, 50 டைம் விடுது. இதெல்லாம் நீ இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. சரியா? சரி விடுங்க, நான் மேட்ருக்கு வரேன். ஒரு செகண்ட் என்பது இந்த காலகட்டமாக இருக்கிறது. ஒரு செகண்டுன்னா ஒரு செகண்டு இந்த
அவன் சொன்னால ஒரு செகண்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்கான். த டியூரேஷனை இந்த பீரியடு எந்த பீரியடு 9 பில்லியன். அப்போ 1 பில்லியன் எவ்வளவு? 100 கோடின்னு அர்த்தம். 1 பில்லியன்னா 100 கோடி. நல்லா வச்சுக்கணும். அது போக அப்போ 9 பில்லியன்னா 900 கோடின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ 9 பில்லியன் 192 மில்லியன். அப்போ 192 மில்லியன். அப்போ 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 lakhs, 10 லட்சம். அப்போது பில்லியன்னா 100 கோடி. ஒரு பில்லியன்னா அதேமாதிரி 1 மில்லியன். நான் 1 மில்லியன் தான் சொல்லிட்டு இருக்கேன். 1 மில்லியன்னா 10 லட்சம். ரைட்டா? அப்போது பாருங்கள் 9 பில்லியன் 192 மில்லியன் 631,000 and 770 நம்பர்ஸ். இதில் இத்தனை சைக்கிள்ஸு. பீரியட்ஸ்னால் என்னது? சைக்கிள்ஸ்னு அர்த்தம். ஐயப்பா, இதை இத்தனை சைக்கிள்ஸு தாண்டா ஒரு செகண்டுன்றான். அப்போ ஒரு செகண்டுக்குள்ளே இவ்வளோ சைக்கிள் ஓடிடுதா? இது நீ என்னையே பார்க்க முடியாது. அது தாண்டா ஒரு செகண்ட். அது எது ஓடுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? இது இவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் ஒன்று ஓடுதுன்னு சொன்னால் அதாண்டா ஒரு செகண்ட். அது எது ஓடுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன். பீரியட்ஸ் ரேடியேஷன்னா கதிர்வீச்சு. ஒரு கதிர்வீச்சு, அந்த கதிர்வீச்சானது இவ்வளோ சைக்கிள்ஸை உண்டாக்குகிறது. ரைட்டா? பீரியட்ஸ் நல்லா பார்த்துக்கோ. இவ்வளோ சைக்கிள்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன். கதிர்வீச்சின் அலைகள். பீரியட்ஸ்னா ஒரு கதிர்வீச்சோட அலைகளோட இவ்வளோ அலைகள் தாண்டா ஒரு செகண்டுன்றான். 1 செகண்ட் இருக்கிறது. த டூரேஷன்னா காலகட்டமாக இருக்கிறது. காலகட்டம்னா இதுதாண்டா ஒரு செகண்டு. இவ்வளோ நேரம் இவ்வளவு செயல்பாடு தான் ஒரு செகண்டுன்றான். டியூரேஷன் ஆஃப் இவ்வளோ 9 பில்லியன் 192 மில்லியன் 631,770 சைக்கிள்ஸ். பீரியட்ஸ்னா சைக்கிள்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஒரு கதிர்வீச்சு உண்டாக்கக்கூடிய சைக்கிள்ஸ்னு அர்த்தம். அது ஒரு கதிர்வீச்சு சிங்கிள் கதிர்வீச்சு உண்டாக்கக்கூடிய ஒரு இவ்வளோ அலைவரிசைகள் தாண்டா ஒரு செகண்டுன்றான். ஆனால் அந்த கதிர்வீச்சு யார் உண்டாங்கன்னு பார்க்குமா? corresponding to the transition between the two hyperfine level of ground state of cesium-133 atom. அப்படி நல்லா பார்த்துக்கலாம். கரஸ்பாண்டிங்னா அதாவது நல்லா பார்த்துக்கலாம். பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் கதிர்வீச்சு உண்டாக்கப்படுகிறது. அந்த கதிர்வீச்சு யாரால் உண்டாக்கப்படுது? கரஸ்பாண்டிங் டு த டிரான்சிஷன்னா மாற்றம். ஒரு மாற்றம் ஏற்படுவதனால தான் இந்த கதிர்வீச்சு உண்டாகிறது. எதில் மாற்றம் ஏற்படுது? கரஸ்பாண்டிங்னா அதனை சார்ந்து, ஒரு மாற்றத்தை சார்ந்து இந்த கதிர்வீச்சு ஏற்படுகிறது. அப்போ மாற்றம் எங்கே நடக்கிறது? நல்லா பார்த்துங்க. டிரான்சிஷன்னா மாற்றம், கரஸ்பாண்டிங்னா அதனை சார்ந்துன்னு அர்த்தம். அந்த ஒரு மாற்றத்தை சார்ந்து இவ்வளவு ஒரு ரேடியேஷன் உண்டாகிறது. ஒரு ரேடியேஷன்னால் எவ்வளவு அலைவரிசை உண்டாகிறது? வேவ்ஸ். இவ்வளோ அலைவரிசை உண்டாகிறது. அந்த அலைவரிசை தாண்டா அவ்வளோ அலைவரிசை உண்டாகிறதுக்கு உண்டான நேரம் தாண்டா ஒரு செகண்ட்னு சொல்கிறான். ஆனால் அந்த கதிர்வீச்சு யார் உண்டாக்குறாங்கன்னு சொன்னால் டிரான்சிஷன் மாற்றம் ஏற்படுகிறது. எங்கு மாற்றம் ஏற்படுகிறது? between the two hyperfine levels of the ground state of cesium-133 atom. cesium நீ பீரியாடிக் டேபிளில் போனீங்கன்னா cesium-133 ஆட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். cesium ஆட்டம்னு இருக்கும். அந்த cesium அணுவுக்குள்ள, அதாவது ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ், ஹைப்பர்ஃபைன்ஸில் வந்து எனர்ஜி குறைந்த மிக துல்லியமான, ஹைப்பர்ஃபைனில் துல்லியமான 2 அந்த டிரான்சிஷனில் மாற்றம் ஏற்படுகிறது. எங்கே? பட்வீன், நடுவில். எதற்கு நடுவில்? த 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ்னால் 2 ஆற்றல் குறைந்த, ஹைப்பர்ஃபைனை மிக துல்லியமான ஆற்றல் குறைந்தன்னு வச்சுக்கலாம். மிக துல்லியமான அளவான, ஹைப்பர்ஃபைனாலே மிக எக்ஸாக்ட், ரைட்டா, சரியான அளவுகளை கொண்ட ஹைப்பர்ஃபைன் லெவல் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சீசியம். கிரவுண்ட் ஸ்டேட் என்னது? குறைந்த அளவு ஆற்றல் கொண்ட. கிரவுண்ட் ஸ்டேட்னா நீ தரையில் இருக்கிற நிலைமைன்னு சொல்லிடக்கூடாது, அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. சிசிஎம் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சிசிஎம் ஆட்டம் 133. அப்போ சிசிஎம் சிசிஎம் ஆட்டமாகிய 133 ஆட்டத்தோட மிக கம்மியான எனர்ஜி லெவல் உள்ள 2 கிரவுண்ட் ஸ்டேட்னா மிக கம்மியான ஆற்றல் கொண்ட 2, ரைட்டா, ஒரு ஹைப்பர்ஃபைன் மிக துல்லியமான 2க்கும் நடுவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ரேடியேஷன் ஏற்படுகிறது. ரேடியேஷனா கதிர்வீச்சு ஏற்படுகிறது. அந்த கதிர்வீச்சின் மூலமாகத்தான் இவ்வளவு சைக்கிள்ஸ் உண்டாகிறது.
அலைவரிசை. அந்த அலைவரிசை இவ்வளோ அலைவரிசை உண்டாக்குவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் தான் 1 செகண்ட் என்று சொல்லுகிறான். ரைட்டா? அப்போது இது எப்படி கதிர்வீச்சு உண்டாகிறதுன்னு சொன்னால், இப்போ சிசிஎம்மோட லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து சிசிஎம் 133 ஆட்டாப்தில் லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சிசிஎம் ஆட்டத்துக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று உண்டாகும். எலக்ட்ரான் சுற்றி வரும்போது அந்த லாஸ்ட்டில் சிங்கிள் எலக்ட்ரான் அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணால் இதுவும் சுற்றும். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறதுனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சோலார் குடும்பம்னு சொல்கிறோம்ல, நம்மெல்லாம் சோலார் குடும்பத்தில் தான் இருக்கோம். சூரியனை மையமாக வைத்து கோள்கள் நகழ்கின்றன. அது சோலார் குடும்பம். சோலார் என்னது? சூரிய குடும்பம்னு அர்த்தம். அதில் பூமியும் ஒன்று. அப்போ சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு, சூரியன் தன்னைத்தானே சுற்றும், பூமியும் தன்னைத்தானே சுற்றும். சூரியன் நடுவில் நின்று தன்னைத்தானே சுற்றும், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையுமே சுற்றி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சூரியன் அதை மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மற்ற கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும். எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுற்றும், கோள்களை சுற்றி வரும். இப்போ சூரியன் சென்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சுற்றும் போது ஒரு மேக்னெட்டிக் ரியாக்ஷன் உண்டாகும். மேக்னெட்டிக்ஸ் புலன் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணும். அதே மாதிரி பூமியும் கிரியேட் பண்ணும். ஏன்னா பூமியும் தன்னைத்தானே சுற்றுது இல்லையா? சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும். அப்போது அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது, இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் உண்டாகும். இன்ட்ராக்ஷனா ஒரு ஈர்ப்பு இல்லை எதிர்ப்பு, ஒரு வினை உண்டாகும். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் அது தனித்தானே சுற்றும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும், இது தனித்தானே சுற்றும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் டேஷ் பண்ணும்போது ஒரு வினை உண்டாகும். அந்த வினை காரணமாகத்தான் ஒரு ரேடியேஷன் உண்டாகும். அந்த ரேடியேஷன் காரணமாகத்தான் இத்தனை சைக்கிள்ஸ் வருகிறது. அதை மாதிரி இப்போ நான் இதை விட்டுரு, அப்படியே எலக்ட்ரானுக்கு இங்கே ஆட்டத்துக்கு வா. ஆட்டத்தில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. அது சுற்றி என்ன இருக்குது? எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் ஆர்பிட்டில் சுற்றிகிட்டே இருக்குது. ரைட்டா? ஆனால் லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து சில எலக்ட்ரானுக்கு சுற்றும், 1 2, அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது சிசிஎம் 133. அது சுற்றும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்போ நியூக்ளியஸும் சுற்றுது, எலக்ட்ரானும் சுற்றுது. எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு, இதுவும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது, அதுவும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்போ இது ஒரு பாசிட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது நெகட்டிவ் மேக்னெட்டிக், ரெண்டுமே அட்ராக்ஷன் ஆகுது, ரெண்டுமே டேஷ் ஆகுது. அதுதான் 2 ஹைப்பர் ஃபைன். அது என்ன சொன்னாலும் பார்த்துக்கோங்க, நான் திரும்பி படிச்சுக்கிறேன், கொஞ்சம் புரியாமல் இருக்கும், பார்த்துக்கோங்க. 1 செகண்ட், ஒரு செகண்ட் என்பது இஸ் த டியூரேஷன் இவ்வளோ காலகட்டமாக இருக்கிறது. எவ்வளவு? இத்தனை 9,092,631,1077 பீரியட் சைக்கிள்ஸ். பீரியட்ஸ்னா சைக்கிள்னால் ஒரு பாசிட்டிவ் ஆம்பிள் நெகட்டிவ் ஒரு சைக்கிள். ரைட்டா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் ஒரு சைக்கிள். ரைட்டா? இவ்வளோ பீரியடுகளாக இருக்கிறது ஆஃப் ரேடியேஷன். ஒரு கதிர்வீச்சோட இத்தனை பீரியடு தான் சேர்ந்து தான் ஒரு செகண்டுன்னு சொல்கிறான். ஆனால் அது யாரால் கொண்டு வரப்பட்டது? ரேடியேஷன் ஆனது கரஸ்பாண்டிங் டு த டிரான்சிஷன். அதனை தொடர்ந்து டிரான்சிஷன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாக உண்டானது. எது? ரேடியேஷன் உண்டானது. அப்போ மாற்றம் எதில் உண்டாகிச்சு? பட்வீன்னா இந்த இரண்டுக்கும் நடுவில், பட்வீன் த 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சிசிஎம். அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சிசிஎம் என்னது? ஆற்றல் குறைந்த சிசிஎம்மால் 2 துல்லியமான அணுக்களால், புரியுதா, ஒரு அணுக்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட ரேடியேஷன், கதிர்வீச்சின் காரணமாக உண்டாக்கப்பட்ட அலைவரிசையின் நேரம்தான் 1 செகண்ட் என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? பார்த்துக்கோங்க. அது எதுக்கு உண்டாகிறது? 2 ஹைப்பர் ஃபைன் லைன் அப்படின்னா எலக்ட்ரானுக்கும் புரோட்டான் நியூட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் காரணமாக, சுற்றுவதில் உள்ள காந்தப்புலம் காரணமாக சற்று ஆட்டத்தின் நிறையில் வேறுபாடு, எனர்ஜி நாட் நிறையில்லை, எனர்ஜியில் சற்று வேறுபாடு ஏற்படுகிறது. ரைட்டா? அந்த வேறுபாடு இதனோட எனர்ஜி, ஒரிஜினல் எனர்ஜி அண்ட் சற்று ஹைப்பர் ஃபைனாக சிறிதளவு, ரைட்டா, சிறிதளவு மிக துல்லியமான வேறுபாடு ஏற்படுவதனோட காலகட்டங்கள் காரணமாக ரேடியேஷன் ஏற்படுகிறது. அந்த வேறுபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய ரேடியேஷன் கதிர்வீச்சு, அந்த கதிர்வீச்சால் உண்டாக்கப்படக்கூடிய அலைவரிசை,
அந்த இத்தனை அலைவரிசைகள் இந்த ஒரு கதிர்வீச்சால் உண்டான அலைவரிசையின் காலகட்டம் தான் செகண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஏற்ற பார்த்து படிச்சுக்கோங்க, வாத்தியார் குழப்பிடுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்னா மின்னூட்டம்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ மின்னோட்டம்னா எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது ஆம்பியர் தானே. எலக்ட்ரிக் கரண்ட்னாலே அதோட மெஷர்மெண்ட் என்னது? ஆம்பியர். ரைட்டா? மின் அழுத்தம்னா வோல்டேஜ், மின் எதிர்ப்புன்னா ரெசிஸ்டன்ஸ். அதான் ஓம்ஸில் I=V/R. அப்போ சரி, 1 ஆம்பியர் ஒரு ஆம்பியர் என்பது இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட், ஒரு நிலையான மின்னோட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆம்பியர் என்பது ஒரு நிலையான மின்னோட்டம். ரைட்டா? அதில் என்ன ஆம்பியர் என்னது? 1 கூலம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ்ட் இன் 1 செகண்ட் இஸ் கால்டு 1 ஆம்பியர் அப்படிம்பாப்ப. ரைட்டா? இதுதானே எலக்ட்ரிக் சார்ஜ் தானே. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பாஸ் ஆகுறது, அதை தான் ஆம்பியர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ 1 ஆம்பியர் இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட், ஒரு நிலையான மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து விச் வென் மெயின்டைன் அது நிர்வாகம் செய்யப்படுகிறது, அது நிர்வகிக்கப்படுகிறது. 1 ஆம்பியர் என்பது எவ்வாறாக செயல்படுத்தப்படுகிறது? இந்த இடத்துல மெயின்டைன் செயல்படுத்தப்படுகிறது. இன் ஈச் ஆஃப் இட்ஸ் 2 straight parallel lines conductors of infinite length and negligible cross sections held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 into 10⁻⁹ Newton per meter between them. கொஞ்சம் குழப்படியாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நம்ம சொல்லிடுறேன். சரி, வாங்க மேட்டுக்கு போவோம். ஒரு ஆம்பியர் என்பது இருக்கிறது எவ்வாறாக? ஒரு கான்ஸ்டன்ட் நிலையான கரண்ட்டாக இருக்கிறது. ரைட்டா? அப்போது நல்லா பாருங்கள், என்ன இருக்குது? விச் வென் மெயின்டைன்டு, இது வந்து செயலாக்கம் செய்யப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஈச் ஆஃப் 2 straight parallel conductors, 2 பேரலல் சீரியஸ்ன்னு பார்த்துருக்கீங்க. பேரலல்னா 2 இணை கோடுகள்னு அர்த்தம். இணை கோடுகள்னு மீனிங் என்ன? ஒரு 2 கோடு நீ கிழிக்கிறியா உன் நோட்டில், 2 கோடுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரு இடத்துல போய் 2 ஒட்டவும் கூடாது, தூரம் குறையவும் கூடாது. ரைட்டா? ஒரு கோடு வரைஞ்சிக்கோ. அதேமாதிரி இன்னொரு கோடு வரைஞ்சின்னா 2 கோட்டுக்கு நடுவில் ஒரே தூரம் தான் இருக்கும். அதுதான் இணை கோடுகள்னு சொல்லுவாங்க. பேரலல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேரலல் ரெசிஸ்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இணை கோடுகள் 2 parallel lines. நல்லா பார்த்துக்குவாங்க. இது 2 straight நேரான பேரலல் கண்டக்டர்ஸ், மின் கடத்திகள். ரைட்டா? அப்போ மின் கடத்திகள் என்னது? வயர், 2 வயரு என்னது? பேரலல்னா இணையாக இருக்கிறது. எங்கே? ஆஃப் இன்ஃபினைட் லென்த். இன்ஃபினிட்னா அதாவது ஒரு முடிவில்லா நீளத்துக்கு. அது எவ்வளோ தூரம்ன்றது தெரியாது, அது முடிவில்லாத நீளத்துக்கு, அது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த வயரு இங்கேருந்து 2 வயர் போயிட்டுருக்கு. இதை இணையாக போயிட்டுருக்கு. அது அந்த 2க்கு நடுவில் உள்ள தூரம் ஒரே தூரம் தான். ரைட்டா? அது எதில் போயிட்டுருக்குன்னு சொன்னால், அண்ட் நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன், அது 2க்கு நடுவில் குறுக்கு வெட்டு வந்து ஒன்றுமே இல்லை. குறுக்கு வெட்டுனது சின்ன கம்மியான குறுக்கு வெட்டு உள்ளதுன்னு அர்த்தம். நெக்லிஜிபிள்னா ஒரு தவிர்க்கக்கூடிய கிராஸ் செக்ஷன். அந்த வயர் எப்படி இருக்குது? அந்த வயர் 2 வயர் போயிட்டுருக்கு பேரலாக, அது வந்து இருக்குது. நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன். நெக்லிஜிபிள்னா தவிர்க்கக்கூடிய குறுக்கு வெட்டாக இருக்கிறது. அப்படின்னா தவிர்க்கக்கூடிய குறுக்கு வெட்டே இல்லையா? அப்போ வயரில் குறுக்கு வெட்டு இருந்தால் தான் வயர் போகும். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசான வயர்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன்ஸ் ஹெல்டு, அது 2 வயர் போயிட்டுருக்கு. அது எப்படி இருக்குது? அந்த பேரலாக போயிட்டுருக்கு. அது எங்கே? இணையாக போயிட்டுருக்கிறது. அது இன்ஃபைனைட், முடிவில்லா தூரத்துக்கு போயிட்டுருக்கு. அது எங்கே போகிறதில்ல, போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு குறுக்கு வெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெல்டு 1 meter apart இன் வேக்கம். ஹெல்டுனா இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள். ஹெல்டு வைக்கப்பட்டுள்ளது எங்கே? ஒரு வேக்கமில் அந்த வயர் வைக்கப்பட்டுள்ளது. 2 வயரும் நீளமாக செல்லுகிறது, இணையாகவும் செல்லுகிறது. அது எதில் செல்லுகிறது? வேக்கம், காற்று இல்லாத இடத்துல செல்லுகிறது. ஆனால் அதுக்கு 2க்கு இடைப்பட்ட தூரம் 1 மீட்டர். அதே பாருங்கள், ஹெல்டு நல்லா பார்த்துக்குவாங்க. ஹெல்டு 1 meter apart. 1 meter apartனா 2க்கும் நடுப்பட்ட தூரம். ஹெல்டுனா வைக்கப்பட்டுள்ளது. எது? அந்த 2 வயர் வைக்கப்பட்டுள்ளது. 1 மீட்டர்னா 1 மீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1 meter apartனா 1 மீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னு அர்த்தம். 2க்கும் நடுவில் 1 மீட்டர் தூரம் உள்ளதுன்னு அர்த்தம். ஹெல்டுனா வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வயர்களும் பேரலாக செல்லுகிறது, இணையாக செல்லுகிறது.
ஆனால் அந்த 2 வயர்கள் வைக்கப்பட்டுள்ளது வேக்கமில். ஆனால் அந்த 2 வயர் இன்ஃபினிட்டி தூரத்துக்கு போகுது. அந்த 2 வயருக்கு நடுவில் 1 மீட்டர் தூரம் இருக்கிறது. அதை ஹெல்ட் அப்பார்ட் 1 மீட்டர், ரைட்டா? அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஷேல் ப்ரொடியூஸ் எ ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னா அது வந்து ஒரு விசையை உண்டாக்கும். அந்த வயர் ஷேல் ப்ரொடியூஸ்னா உண்டாக்கும் விசையை. அந்த வயர் எவ்வளவு? ஷேல் ப்ரொடியூஸ் எ ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த்துக்கு, யூனிட் லென்த்துன்னு என்னது? ஒரு மீட்டர் நீளம் 1 மீட்டர் ஆகலாம், இல்லை 1 ஃபீட்டு நீளம் 1 ஃபீட் ஆகலாம். இதான் ஒரு யூனிட் லென்த்துன்னு. ஒரு யூனிட் லென்த்துக்கு 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். நியூட்டன்றது ஃபோர்ஸ், ரைட்டா? அப்போது இவ்வளோ நியூட்டன் பெர் மீட்டர் வந்து ஒரு ஃபோர்ஸை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த எப்போ தெரியுமா எப்போ உண்டாக்குகிறதுனா 1 ஆம்பியர் இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட். அதில் 1 ஆம்பியர் நிலையான கரண்ட்டு போகும்போது சும்மா உண்டாக்குமா? நீ வாட்ட வச்சுக்கிட்ட 2 வயரே வேக்காமல் வச்சா அது வாட்டு ஃபோர்ஸை உண்டாக்காது கண்ணு. இது 1 ஆம்பியர் கரண்ட், நிலையான கரண்ட், 1 ஆம்பியர் கான்ஸ்டன்ட் கரண்ட் 2 வயர்லேயும் போகணும். இந்த முதல்ல வயரில் 2வது வயர்லேயும் ஒரே ஆம்பியர் கரண்ட்டு நிலையாக போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அவன் என்ன டெஃபினேஷனுக்கு வந்திருக்கேன் பாரு. எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு என்னன்னு சொல்ல வர்றேன் பாரு. அதாவது அதுக்கு ஆம்பியருக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன் பாரு. அதாவது 1 ஆம்பியர் கரண்ட் அதில் போயிட்டே இருக்கணும். நிலையான கரண்ட் போயிட்டுருக்கும்போது அது கரண்ட்டு ஒரு வயரில் பாஸ் ஆனால் என்ன ஆகும்? காந்தப்புலம் உண்டாகும்ல. இப்போ நீங்கள் ஹை வோல்டேஜில் நீ போயிட்டுருக்கும்போது ஒரு சத்தம் வரும், இருக்குன்னு என்னது? அது காந்தப்புலம்னு அர்த்தம். ஹை வோல்டேஜ் டெம்பரேச்சர் காந்தப்புலம். ஒரு வயரில் வந்து கரண்ட் போகும்போது அதில் வந்து அந்த வயரை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ 2 வயர்லேயும் 1 ஆம்பியர் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது 2க்கு நடுப்பட்ட தூரம் 1 மீட்டராக இருக்கும்போது அது இன்ஃபினிட் நீளமாக இருக்குது. 2மே வேக்கமில் வச்சுருக்கும் போது 2க்கு நடுவில் இந்த வயரில் இன்னும் ஒரு காந்தப்புலம் உண்டாகும், அந்த வயரில் ஒரு காந்தப்புலம் உண்டாகும். இப்போ தான் நீங்கள் ஒரு கேள்விக்கு வரணும். இப்போது நான் ஒரே திசையில் கரண்ட்டை பாய்ச்சுறேன். அப்போ என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். இப்போ நான் 1 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கேன் 2க்கு நடுவில். ஏ வயர் பி வயர் 2க்கு ஒரு ஏ மூலியமாக நான் பாய்ச்சுறேன். இந்த லெஃப்ட்லேருந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். 2லேயுமே ஒரு ஆம்பியர் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பாய்ச்சுறேன். அப்படின்னும் போது இந்த 2 வயருக்கு ஒவ்வொரு வயர்லேயும் உண்டாகக்கூடிய காந்தப்புலன்கள் ஒவ்வொரு வயரையும் 2 வயரையும் இந்த வயரில் உண்டாகிற காந்தப்புலம் அந்த வயரில் உண்டாகிற 2 இழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதே நான் ரிவர்ஸில் பாய்ச்சுறேன். இந்த மேலே உள்ள வயரில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பாய்ச்சுறேன், கீழே உள்ள வயரில் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் பாய்ச்சுறேன். கரண்ட்டை 1 ஆம்பியர் சேம் தான். அப்போ என்ன ஆகும்? ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அந்த காந்தப்புலம் என்ன செய்யும்? இந்த பின்ற வயரில் நான் ரைட் டு லெஃப்ட்டில் கரண்ட்டை பாய்ச்சுறேன். ஏன்ற வயர் மேலே உள்ளதில் லெஃப்ட் டு ரைட் பாய்ச்சுறேன். ஆனால் அதுலேயும் காந்தப்புலம் இருக்குது, இதுலேயும். ஆனால் இந்த காந்தப்புலங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஒவ்வொரு வயரையும் பிரித்து இந்த வயர் அதை தள்ளிவிடும், அந்த வயர் இதை தள்ளிவிடும், ரைட்டா? இது உங்கள் புக்கில் சொல்லலை, இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்? இப்படி நம்ம பாய்ச்சும்போது ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உண்டாகும். அந்த ஃபோர்ஸோட அளவீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 × per யூனிட். ஒரு யூனிட் லென்த்துக்குள்ளே நீளத்துக்குள்ளே இது ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும். அந்த ஃபோர்ஸோட அளவு 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர் பட்வீன் தம். அந்த 2க்கு நடுவில் வந்து ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும். அதோட அளவு தான் இவ்வளவு. நியூட்டன்றது தெரியும் இல்லையா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதான் ஃபோர்ஸ், ரைட்டா? மாஸ் × ஆக்சிலரேஷன் தான் நியூட்டன். அதுக்கு பேர் தான் ஆம்பியர்னு தான். சரி, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். என்னது? வெப்பநிலை. இப்போ வெப்பநிலை அப்படின்னு என்னது? அதாவது வெப்பநிலை நீ வந்து கெல்வினில் மெஷர்மெண்ட் பண்ணலாம், செல்சியஸில் மெஷர்மெண்ட் பண்ணலாம், ஃபாரன்ஹீட்டில் மெஷர்மெண்ட் பண்ணலாம். நார்மலாக வெப்பநிலையில் கெல்வினை வச்சு தான் இருக்குது, சரியா? இப்போது வெப்பநிலை இப்போ என்னன்னு பார்ப்போம். அது கெல்வின், அதனோட இது. இப்போ 1 கெல்வின் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 டிவைடட் பை 273.16 அப்படின்னா இந்த 1/273.16ஓட ஃப்ராக்ஷன் தான் ஒரு கெல்வின்னு சொல்கிறான். அப்போ ஒரு கெல்வின் சீக்கிரம் எவ்வளவு? 273.16 அப்படின்றான், ரைட்டா? கெல்வின் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்ன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஸான ஸ்டேஜ்.
இப்போ ஒரு கெல்வின் என்பது இஸ் த ஃப்ராக்ஷனாக இருக்கிறது. எது எதனோட ஃப்ராக்ஷன் தெரியும் இல்லையா, அதனோட வகைப்பாடு ரைட்டா. ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 ஆஃப் தெர்மோடைனமிக். அப்போ வெப்ப இயக்கவியல், தெர்மோடைனமிக்னா வெப்ப இயக்கவியலில் உள்ள வெப்பநிலை. தெர்மோடைனமிக்னா வெப்ப இயக்கவியலில், அது ஒரு சப்ஜெக்ட் ரைட்டா. தெர்மோடைனமிக்ஸ்ன்றது சப்ஜெக்ட், அது வெப்ப இயக்கவியலில் உள்ள வெப்பநிலை எப்போ ஆப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர், ஒரு தண்ணியில் உள்ள முப்புள்ளியில் உள்ள வெப்பநிலைன்றான். முப்புள்ளியில் உள்ள வெப்பநிலை என்ன, முப்புள்ளின்னு என்ன அப்படின்னா தான் ப்ராப்ளம். இப்போ நான் அதை பற்றி விளக்கணும்னா நேரமாகும், சரி சொல்லிடுறேன். இப்போது ஒரே பொருள் 3 நிலைமையில் இருக்குன்னா அது தண்ணி ஒன்று தான். தண்ணி வந்து வேப்பராகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும். இப்போது நான் சாலிட்லேருந்து வர்றேன். இப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்சுருக்கீங்களா? அந்த ஐஸ் கட்டி நான் எடுத்து ஒரு கோப்பையில் போட்டு சூடு பண்ணுறேன். அது என்னவா இருக்கா, சாலிடாக இருக்கா? ஐஸ் கட்டின்னு என்னது, திடப்பொருள் ரைட்டா, திடப்பொருள். அந்த திடப்பொருளில் ஒரு சட்டியில் போட்டு நான் சூடு பண்ணுறேன். ஐஸ் எல்லாம் கரைஞ்சி என்னவாகுது, தண்ணியாக மாறிடும். அப்போ திரவ பொருளாக மாறிடுச்சா, லிக்விடாக மாறிடுச்சா? எந்த தண்ணி ஐஸ் கட்டியாக அவன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சோ அப்போ என்ன வந்துச்சு, லிக்விடாக இருந்துச்சு, லிக்விடில் சாலிடாக இருந்துச்சு. அதை நான் சூடு பண்ணும்போது அது தண்ணியாக மாறிடுச்சு, அது லிக்விடாக மாறிடுச்சு. எகைன் நான் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தண்ணியே இருக்காது சட்டியில். ஒரு மணி நேரம் கழித்து பார்க்குறேன், வெறும் சட்டி தான் இருக்கும், தண்ணி பூரா ஆவியாக போயிடும். எங்கே போயிடும்? அப்போது வேப்பராக மாறிடுச்சா? இந்த சட்டியில் உள்ள தண்ணி, லிக்விடாக மாறின தண்ணி இன்னமும் சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஆவியாக மாறிடுச்சு. அப்போது காணாமல் போச்சு. ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டி காணாமலே போச்சு. புரியுதா? ஒரு பொருள் 3 நிலைமையில் இருக்குன்னு இது ஒன்று தான். லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும். இப்போது இது எதை சார்ந்து நடக்கிறது அப்படின்னா ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் சார்ந்து இருக்குது. நான் டெம்பரேச்சர் கொடுக்கத்தானே இது நிலைமை. அதே மாதிரி நான் ஒரு வேப்பரை கண்டென்ஸ் பண்ணுறேன். வேப்பரை எடுத்து கண்டென்ஸ் பண்ணும்போது தண்ணியாக மாறிடும். அந்த தண்ணி எகெயின் கண்டென்ஸ் பண்ணுறேன், அது என்னாகும், ஐஸாக மாறிடும் ரைட்டா. அப்போ அதுதான் ப்ரெஷரைஸ் சம்மந்தமாக இருக்கும். இந்த 3ம் ஒரே புள்ளியில் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, அது அதிசயமாக இருக்கும். இது அதுக்கு தான் ட்ரிபிள் பாயிண்ட்டும்பாங்க. ட்ரிபிள் பாயிண்ட்னா ஒரே டெம்பரேச்சர் ஒரே ப்ரெஷரில் நீ இந்த 3ஐயுமே பார்க்கலாம். அந்த தண்ணியாகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும், ஐஸாகவும் இருக்கும். நம்ப முடியுதா? இருக்குது. அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் கெல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது 611.2 பேஸ்கல் வெப்ப. புரியுதா? 611.2 அழுத்தம். பேஸ்கல்னா அழுத்தம், ப்ரெஷர். இந்த ப்ரெஷரில் 273 கெல்வினில் நல்லா பார்த்துக்கோங்க ப்ரெஷர் இருக்கணும். இப்போ இது 2 சார்ந்து இருக்குது, டெம்பரேச்சர் 2 ப்ரெஷரில் தான் இது மாறும். அப்போது 611.2 கெல்வின். கெல்வின் என்னது? பாஸ்கல், நாட் கெல்வின், பாஸ்கல். பாஸ்கல்னா ப்ரெஷரை குறிக்கக்கூடிய அளவு தான் பாஸ்கல். உன் புக்கில் கொடுக்கல அந்த டெம்பரேச்சர், அதை பற்றி அந்த அந்த ப்ரெஷரையும் கொடுக்கல. 611.2 பாஸ்கல்னா ஒரு பாஸ்கல் என்னது, அதாவது அதோட ப்ரெஷர்னு அர்த்தம். அந்த ப்ரெஷரில் 273 கெல்வினில் ஒரு தண்ணியானது தண்ணியாகவும் இருக்கும், ஐஸாகவும் இருக்கும், ஆவியாகவும் இருக்கும். 3ஐயுமே நீ பார்க்கலாம். ஒரு தண்ணியோட நிலைமை 3 பொருளாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் சொல்லிடுறேன். ஒரு கெல்வின் என்பது இஸ் த ஃப்ராக்ஷன்னா அதனோட ஃப்ராக்ஷனாக இருக்கிறது. இஸ் 1/273.61. அதை தான் கெல்வின் வருது. தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையில் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இதுதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப். அந்த இப்போ நிலைமையில் இது அந்த 3ஆகவும் இருக்கும். அது எப்போ இருக்கும்? இந்த நேரத்தில் தான் இருக்கும். அது கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ப்ரெஷரை கொடுக்கல. ப்ரெஷர் 611.2 அதை எழுதிக்கோங்க.
அப்போ என்ன வரக்கணும் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கூட குறைய வந்துச்சுன்னா ட்ரிபிள் பாயிண்ட் வராது. இந்த வெப்பநிலை இந்த ஃப்ராக்ஷனில் வெப்பநிலையில் கொடுத்துருக்கேன், அந்த ஃப்ராக்ஷனில் ப்ரெஷரும் அதுவாக இருக்கணும். 611.2 பேஸ்கலாக இருந்தால்தான் ட்ரிபிள் பாயிண்டில் இது இருக்கும். அதுதான் ஒரு கெல்வின் சொல்கிறான். அதுக்கு பேர் தாண்டா ஒரு கெல்வின் அப்படிங்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு என்னது, மோல் ஒன்றுக்கு வேறு கேண்டில் இருக்கு. சரி, இது கொஞ்சம் நேரம் ஆகும், பிறகு நான் மோல் பிறகு எடுக்கிறேன்.